திருவெம்பாவை பாசுரம் 18 பாடல். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மனை தொகை வீரற்றார் போல் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணி தொகை வீரற்றார் போல் கண்ணாரிரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல கண்ணாரிரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பின்னாகி ஆனாய் அணியாய் பீரங்கொலி சேர்வின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி பின்னாகி ஆனாய் அணியாய் பீரங்கொலி சேர்வின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பிள்ளை போம் புனல் பாய் தானேலோரெம் பவாய். திருவெம்பாவை பாசுரம் 18 பொருள். சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியில் உள்ள நவரத்தினங்கள் ஒளி எழுந்தன. பெண்ணாகவும் ஆணாகவும் அழியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவையல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார். கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள். விளக்கம். ஆண் இனம் பெண்ணினம் நீங்களாக அலி என்ற இனம் இருக்கிறது. இறைப்படைப்பின் அதிசயம் அது. அதனால்தான் அவர்களை திருநங்கை என பெயர் சூட்டி அவர்களை கௌரவித்துள்ளோம். இறைப்படைப்பில் எதுவுமே கேலிக்குரியதல்ல, எல்லாம் அவன் செயல். இறைவனே அழியாக இருக்கும்போது மனித படைப்பில் இருந்தால் என்ன? எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து.